60 வயதுள்ள அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சற்று முன் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின அனைத்து தகவல்களுமே முழு விவரங்களுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் கேட்டால் நிஜமாவே நீங்களே ஆடி போயிடுவீங்க. குறிப்பாக உங்கள் வீட்டில் 60 வயசுக்கு மேலே இருக்க பெரியவங்க, அவங்க மட்டும் இல்லாமல் கைம்பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது ஒரு மெகா கொண்டாட்டமான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 60 வயசுல அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். 6 வருஷமாக ஒரு சலுகைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வேற லெவல் சர்ப்ரைஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமே அந்த தொகையை 3000 ரூபாயா உயர்த்தி கொடுக்க போறதா ஒரு சூப்பர் அப்டேட் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் பல அதிரடி அப்டேட் எல்லாமே வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படி சாத்தியம், யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் சலுகைகள் அப்படின்றது கிடைக்க போகுது, எப்படி இந்த சலுகைகளை நம்ம பெறணும், எல்லாமே தெளிவா பார்த்துடலாம். முதல் அறிவிப்பே ஒரு சூப்பரான நியூஸ் தாங்க. நம்ம ஊர்ல உள்ள பெரியவங்க தூரத்துல இருக்க சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கோ இல்ல கோயில் குளத்துக்கோ போகணும் அப்படின்னா கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கவலையும் இல்லாம ரயிலை பிடிச்சு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா 58 வயசான பெண்களுக்கு 50% டிஸ்கவுண்ட், 60 வயசான ஆண்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் அப்படின்னு ரயில்வே டிக்கெட்ல செம சலுகை இருந்துச்சு. ஆனா அந்த 2020 கொரோனா டைம்ல என்ன ஆச்சு, நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லி மார்ச் மாசம் இந்த திட்டத்தை அப்படியே நிறுத்திட்டாங்க. இப்போ கொரோனா முடிஞ்சு 6 வருஷம் ஆச்சு. நிலைமையெல்லாம் எப்பவோ சரியாயிடுச்சு. ஆனா சலுகை கிடைக்கல அப்படிங்கிறதாலேயே நிறைய முதியவர்கள் ரயில் பயணத்தையே தவிர்த்துட்டு வராங்க. எப்பப்பா இதை திரும்ப கொண்டு வருவாங்க அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு அதிரடியான அறிவிப்பு வரப்போகுது. ஆமாங்க, வரப்போற மத்திய பட்ஜெட்ல முதியவர்களுக்கான இந்த 50% ரயில் கட்டண சலுகையை திரும்பவும் கொண்டு வர மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது மட்டுமா, பெரியவங்க டிக்கெட் எடுக்க கியூல நின்று கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தனி டிக்கெட் கவுண்டர், அது மட்டும் இல்லாம சென்னை மும்பை மாதிரி நகரங்கள்ல லோக்கல் ட்ரெயின்ல அவங்களுக்குன்னு தனி சீட் வசதி, இது எல்லாமே வரப்போகுது. அடுத்ததா இன்னொரு முக்கியமான அப்டேட், ரேஷன் கடைக்கு போய் பொருள் வாங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏழை எளிய மக்களுக்காக ரேஷன்ல இலவசமாக அரிசி, பருப்பு, கோதுமை அப்படின்னு எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அதை போய் வாங்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தாயுமானவர் திட்டம். இதுவரைக்கும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சுமார் 20 லட்சம் பேருக்கு அவங்க வீடு தேடியே ரேஷன் பொருட்கள் போயிட்டுருக்கு. இப்போ இதில் என்ன புது அப்டேட் அப்படின்னு கேட்குறீங்களா? முதல்வர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த சூப்பரான திட்டத்தை 60 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அது மட்டும் இல்லாமல் கைம்பெண்களும் பயன்பெறும் வகையில் விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. இனிமேல் பெரியவங்க ரேஷன் கடைக்கு நடையா நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு அப்டேட்காக தான் எல்லாருமே ரொம்ப நேரமாக ரொம்ப நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வந்துட்டு இருக்கு. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடுத்த வாக்குறுதிப்படி ஒரு மெகா திட்டம் இப்போ ரெடியாகிட்டு இருக்கு. யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகையா 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்களோ அதில் 60 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கணக்கெடுத்து அவங்கள புதுசாக முதியோர் உதவித்தொகை திட்டத்துக்கு மாற்ற போகிறாங்க. அப்படி
இப்படி மாத்தினா என்ன ஆகும் தெரியுமா? இதுவரைக்கும் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் மாசம் மாசம் 3000 ரூபாயா உயர்த்தி கொடுக்க போறாங்க. இதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் இப்போ ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இந்த வேலை முடிஞ்சதும் 60 வயசுக்குட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபாயும் 60 வயசுக்கு மேற்பட்ட பெரியவங்களுக்கு 3000 ரூபாயும் வழங்குறதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, வயசான காலத்துல வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ற முதியவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். தமிழக அரசு 6.66 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு 12 மாவட்டங்கள்ல 12 முதியோர் இல்லங்களை கட்ட போறாங்க. அங்க சும்மா தங்குறது மட்டும் இல்ல, லைப்ரரி, யோகா, தியானம், இன்டோர் கேம்ஸ் அப்படின்னு பெரியவங்களுக்கு பொழுதுபோக்கு மையமாவே அதை மாற்ற போறாங்க. இன்னொரு செம சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, பெரியவங்க விரும்புகிற புனித தலங்களுக்கு அரசு ஏற்பாட்டிலேயே டூர் கூட்டிட்டு போக போறாங்க. அதுவும் ஏசி பஸ், தரமான சாப்பாடு, தங்குமிடம் அப்படின்னு எல்லாமே அரசு செலவுலேயே நடக்க போகுது. இது கூடவே மத்திய அரசின் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டத்தின் மூலமா பெரியவங்களுக்கு தேவையான கண்ணாடி, வாக்கிங் ஸ்டிக், காது கேட்கும் மிஷின், பல்ஸ் செட் இது எல்லாமே முற்றிலும் இலவசமா கொடுக்கப்படுது. அடுத்தபடியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஈஸ்ரம் கார்டு. இந்த கார்டு உங்ககிட்ட இருந்தா இயற்கை பேரிடர் மாதிரி எமர்ஜென்சி டைம்ல கவர்மெண்ட் கொடுக்குற நிதி உதவி நேரடியாக உங்கள் அக்கௌண்ட்கே வந்துடும். அது போக 2 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 18 முதல் 40 வயசுக்குள்ளே இருக்கிறவராக இருந்தால் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டத்தில் சேர்ந்து மாதம் ஒரு சின்ன தொகையை கட்டினா போதும். உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கப்புறம் மாதம் 3000 ரூபாய் பென்ஷனா கிடைக்கும். அடுத்த அறிவிப்பாக ஆயுஷ்மான் பாரத் கார்டு என்பது இந்திய அரசாங்கத்தின் மிக முக்கியமான இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டமாகும். இது வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்களுக்கும் தற்போது 70 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து முதியவர்களுக்கும் இலவச மருத்துவ வசதியை வழங்குகிறது. இதனுடைய சலுகைகள் என்னென்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்திற்கு வருடத்திற்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் தனியாக 5 லட்சம் காப்பீடு ABPMJY VAY வந்தனா என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இந்த கார்டு இருந்தால் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் எந்த கட்டணமும் செலுத்தாமல் சிகிச்சை பெறலாம். எந்தெந்த சிகிச்சைகள் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவமனையில் சேருவதற்கு 3 நாட்களுக்கு முந்தைய செலவுகள் மற்றும் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு 15 நாட்களுக்கான செலவுகள் இதில் கவர் ஆகும். ஏற்கனவே உள்ள நோய்களுக்கும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் முதல் நாளில் இருந்தே சிகிச்சை பெறலாம். இந்த கார்டை வைத்து இந்தியாவில் உள்ள எந்த அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நேஷனல் போர்ட்டபிலிட்டியும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா முக்கிய குறிப்பு OPD, அதாவது புற நோயாளிகள் பிரிவு, காஸ்மெட்டிக் சர்ஜரி, பல் சிகிச்சை, விபத்து தவிர இது போன்றவற்றுக்கு இந்த கார்டு மூலம் சிகிச்சை பெற முடியாது. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த திட்டத்தில் இணைய இரண்டு முக்கிய பிரிவுகள் உள்ளது. முதல் பிரிவு பொது பிரிவு. SECC 2011 கணக்கெடுப்பின்படி கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பங்கள், வீடு இல்லாதவர்கள், பிச்சை எடுப்பவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், தெரு வியாபாரிகள், கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். அடுத்ததாக 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான சிறப்பு பிரிவு. புதிய அறிவிப்பின்படி வருமான வரம்பு இல்லை. 70 வயதிற்கு மேற்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமகனும் அவர்களின் வருமானம் என்னவாக இருந்தாலும் irrespective of income இந்த திட்டத்தில் இணையலாம். ஏற்கனவே காப்பீடு இருந்தாலும், அதாவது அவர்கள் ஏற்கனவே மாநில அரசின் காப்பீடு தமிழ்நாட்டில் CMCHIS போல அல்லது CGHS, ECHS போன்ற திட்டங்களில் இருந்தாலும் இந்த திட்டத்தில் இணைந்து கூடுதலாக 5 லட்சம் காப்பீடு பெறலாம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கு தனியாக ஒரு ஃபார்ம் வாங்கி அப்ளை செய்ய வேண்டியதில்லை. ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தகுதியானவர் தானா என்பதை
ஆன்லைன்லேயே செக் பண்ணி கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தகுதியை எப்படி சரிபார்க்கணும் அப்படின்னா, அரசனுடைய கவர்மெண்டுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான beneficiary.nha.gov.in அப்படின்ற வெப்சைட் மூலயமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆயுஷ்மான் பாரத் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோட மொபைல் நம்பரை உள்ளிட்டு ஓடிபி மூலம் உள்நுழைந்து லாகின் பண்ணி உங்களுடைய தகுதியை சரி பார்த்துக்கலாம். உங்கள் மாநிலம், மாவட்டம் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து உங்கள் ஆதார் எண் அல்லது ரேஷன் கார்டு எண் மூலம் தேடுங்கள். 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்றால் ABPMJAY VAY வந்தனா என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் பெயர் பட்டியலில் இருந்தால், எலிஜிபிள் என்று வந்தால் உங்கள் ஆதார் மூலம் EKYC வெரிஃபிகேஷனை OTP அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் மூலம் முடிக்க வேண்டும். அடுத்ததாக EKYC முடிந்ததும் உங்கள் டிஜிட்டல் ஆயுஷ்மான் கார்டை PMJY கார்டு டவுன்லோட் செய்து பிரிண்ட் எடுத்து வைத்து கொள்ளலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை செய்ய தெரியவில்லை என்றால் உங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு CSC சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்கள் ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுடன் சென்று அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த அப்டேட்ஸ் எல்லாமே, இந்த அறிவிப்புகள் எல்லாமே வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். இந்த சலுகைகள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் எந்த சலுகை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த தகவலை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டும். இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.